Next sum பாருங்க. Square root of 0.000064 the cube root of அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கொயர் ரூட் குள்ள கொடுத்துருக்காங்க. இந்த ரூட்டை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வெளியில் இருக்க ரூட்டை வந்து சால்வ் பண்ணணும். இதை வந்து எப்படி பண்ணலாம்? 0.00064 இதை வந்து எப்படி எழுதலாம்னா நம்ம எப்படி எழுதலாம்? 64 divided by 1 4 0 சரிங்களா? அப்போனா என்ன மீனிங்னா 8 into 8 divided by 10 power 3 into 10 power 3. ஏன்னா இது எப்படி எழுதலாம்னா 10 power 6ன்னு எழுதலாம். 6ஐ வந்து 10 power 3 பிரித்து எழுதிக்கலாம். நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சுக்கலாம். x power m into x power n equal to x power m plus n. அந்த ஃபார்முலா தான். அடிமான ரெண்டு ஒன்றா இருந்தால் அடுக்குகளை வந்து கூட்டணும் அப்படிங்கிற ஒரு விதி. ஸோ இதை வந்து நம்ம இப்படி இதில் வந்து ரூட்குள்ளே இருக்குது சரிங்களா? அப்போ இது எல்லாமே ரூட்குள்ளே தான் இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா ரெண்டு பேர் இருந்தால் ஒரு பேரை வெளியே எடுத்து எழுதலாம்னு அர்த்தம் இந்த ஸ்கொயருக்கு. ஸோ இதை வந்து 8 power 10 power 3 into 8 power 10 power 3 ஓகேங்களா? 10 power 3 8 by 10 power 3 இதுதான் ஆன்சர். அதாவது ஆன்சர்னால் இந்த சம்மோட ஃபுல் ஆன்சர் இல்லை, இதோட வேல்யூ வந்து இது. ஸோ இனி சம் முடியல. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா கியூப் ரூட் ஆஃப் 8 by 10 power 3ன்னு இருக்குது. இது எப்படி எழுதலாம்? 3 மடங்காக பிரிச்சலாம். ஏன்னா இங்கே 3ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால் இதை வந்து 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணும். அப்படின்னா 2 2 2 இதை வந்து 10 into 10 into 10 சரிங்களா? கியூப் ரூட் ஆஃப் இது. அப்போ இந்த ஒரு பேர் மட்டும்தான் ஆன்சர். அதாவது ஆன்சர் வந்து 2 bar 10 அப்படின்னு கூட கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த 2 bar 10 வந்து எப்படி எழுதலாம்? 1/5ன்னு எழுதலாம், இல்லைன்னா 0.2ன்னு எழுதலாம். ஸோ இந்த 3ல் வந்து எது வேணாலும் கொடுத்துருப்பாங்க, நம்ம கரெக்டாக பார்த்து எழுதணும். அப்படி இல்லை ஆப்ஷன் ஏ வந்து இதை கொடுத்துட்டு பி 1/5ன்னு கொடுக்கலாம், சி வந்து 0.2 கொடுக்கலாம், டியில் வந்து அனைத்தும்னு கொடுத்துருக்கலாம் ஆன்சர். இப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணணும்? அனைத்தும்னு சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிறத நம்ம குழப்புவாங்க. ஸோ கரெக்டாக வந்து கேர்ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும்.